நம்ம இந்த மாசத்தை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். சில பேர் பயன்படுத்தி இருப்பாங்க, சில பேர் பயன்படுத்திருக்காம இருந்திருப்பாங்க. ஆனா போன வருஷத்துல இந்த வருஷம் நம்ம பள்ளியில அதிக பேர் சொல்றாங்க. நான் கண்பட பார்த்தேன். போன வருஷம் ஒரு செஃப் தான் நிக்கும், பையன் தெரியும், கரெக்டா வந்துடுவாங்க. இல்ல அவங்களாம் அதிகமா துவா செய்யுங்க, இருவரக்க விடாம தொழுவாங்க. எல்லா வக்தும் வந்துட்டாங்க, ஒரு வக்து கூட மிஸ் பண்ணல. ஃபஜ்ர், லொஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா எல்லா வக்தும் வந்துட்டாங்க. கண்டிப்பா துவா செய்யணும். ஏன்னு சொல்றேன்னா ஒரு செஃப் நின்றது இப்ப பாருங்க, பின்னாடி ஒரு செஃப் ஆயிடுச்சு, ஒன்றரை செஃப் நிக்கும். எனக்கு தெரிஞ்சு துவா வரும்போதெல்லாம் பின்னாடி கட்டும் ஒன்றரை செஃப் கண்டிப்பா நிக்கும். அப்ப நம்ம பள்ளின்றது இதுவே பெரிய வளர்ச்சி தான். அதிகமா துவா செய்யணும் பள்ளிக்காண்டி. நம்ம எதுக்கு அப்பா அது எவ்வளவு தேவை துவா செய்யறோம். என் பாவத்தை மனுஷன் கேட்கிறோமா இல்லையா, வீட்டுல பொருளாதார அதிகப்படுத்தி கேட்கிறோமா இல்லையா. அப்ப இது கேட்கும் பொழுது நம்ம பள்ளிகள் அதிகமா துவா செஞ்சா மட்டும்தான் அல்ல என்ன பண்ணுவான், எனக்கா கேட்கிறாப்பா அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம துவா கம்பளாக்கி கொடுப்பான். நீங்க உனக்கு அமல் மட்டும் தேவை 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 போட்டு அனுப்பிச்சுக்கலாம், அல்ல என்ன பண்ணுவான், அவ்வளவுதான் பட்டன் முடிச்சிருவான். உங்களுக்கு மட்டும் ஏன் கேட்கிற செல்ஃபிஷ்ன்றான் அல்ல மொத்தமா. அப்ப நம்ம இந்த ரமலான இவ்வளவு யூஸ் பண்ணிக்கிட்டோம், அதுக்கு சந்தோஷம் தான். ஒரு நாள் வருஷத்துல 2 ஈது பெருநாள் இருக்கும், ஒன்னு ஈதுல் ஃபித்ரு, ஒன்னு ஈதுல் அல்ஹா. ஆனா அதவே இதான் சிறந்ததா இருக்கும். நான் வந்து இது கொலை பண்ணி சொல்லல, நம்ம இதை என்ன பண்ணுவோம், சிறப்பா கொண்டாடுவோம். ஏன்னா 30 நாள் நோம்பு வைப்போம், சாப்பிட மாட்டோம், தண்ணி குடிக்க மாட்டோம், 5 வக்து தொழுதுருவோம், தராவி தொழுவோம், நைட்டு தூங்க மாட்டோம், கேமலாவே தொழுவோம். அப்ப எல்லாமே தொழுது அல்லாஹ்க்கு நீ வணங்கி வணங்கி கடைசியில் என்ன பண்றோம், அல்லாஹ் நமக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி தான் என்னது, இந்த ஈதுல் ஃபித்ர். ஆனா ஈதுல் ஃபித்ர் நம்ம விலகணும்னு சொல்லணும். ஈதுல் ஃபித்ர் எதுக்கு முதல்ல, எதுக்கு நான் உறவுகிட்ட நல்லா பேசணும், உறவுகிட்ட நல்லா சிரிச்சு பேசினா மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், அல்லாஹ்வோட துவா கிடைக்கும். இந்த ஈதுல் ஃபித்ரோட இதுவே அதுதான். ஒண்ணு தான தர்மம் செய்யணும், ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம தொழுகைக்கே வரும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சில பேர்லாம் இது கொடுக்கணும்ன்றாங்க, ஆனா அப்படிலாம் கிடையாது. நம்ம கட்டாயம் கடமை வாஜிபு. ஏழைகளுக்கு நீங்க காசு கொடுத்த பிறகு என்ன பண்ணணும், நீங்க தொழுகைக்கே வரணும். அப்ப இந்த நம்ம இருக்கும் பொழுது நம்ம நம்ம பண்ற விஷயம் மாதிரி நம்ம தானமும் செய்யறதே கிடையாது. தானமும் செஞ்சா மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணுவோம், அல்ல நம்ம தொழிலை முதல்ல ஏத்துப்போம். அடுத்து 2வது விஷயம் மெயின் என்னன்னா, உறவுகிட்ட அதிகமா பேசணும், அன்பை வெளிப்படுத்தணும். நம்ம அன்பை வெளிப்படுத்தினால என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்ம கிட்ட அன்பா பேசுவாங்க. நம்ம அன்பா பேசாம இருந்தோம்னா நம்ம கிட்ட அவங்க அன்பா பேச மாட்டாங்க. அப்ப நம்மளுடைய முதல் விஷயம் என்னன்னா, ஈதுல் ஃபித்ர வந்து தொழுவோமோ இல்லையோ, தொழுகை முடிச்சு என்ன பண்ணுவோம், எல்லா வீட்டுக்கும் போறோம். அது அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமா, மச்சான் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் வீட்டுக்கு போய் என்ன பண்ண உற்சவா பண்ணி நம்ம சலாம் சொன்னோம்னா நமக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான், ஜிப்ரீல் சலாம் சொல்லுவாங்க. இது உண்மையான வார்த்தை. ஏன்னா அல்லாஹ் நம்ம அன்பரை முதல்ல நேசிப்பாங்க. ஆனா சில பேர் இருப்பாங்க, இதுனா சில பேர் பேசவே மாட்டாங்க. ஆனா என்ன அதுல தவறான செயல். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், யார் உறவு வந்து முடித்து வராலும் என்ன பண்ண அவங்க துவா கிடைக்காதுன்றாங்க. உறவை அது எவ்வளவு பெரிய சண்டையா இருக்கட்டும், சொத்து பேசினா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, நம்ம முதல்ல உறவு கிட்ட அன்பா பேசணும். இப்ப தம்பிக்கு அண்ணனுக்கு சண்டை இருக்கும், பேசவே மாட்டாங்க. ஆனா இதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அல்லாஹ் என்ன பண்ண நம்ம பெருநாளா கொடுத்துருக்கோம். அவர் பேச மாட்டா, அப்ப நம்ம இறங்கி போவோம், என்ன ஆக போகுது. இப்ப தம்பிட்ட சண்டை போட்டோம், அண்ணன் இறங்கி போய் என்ன ஆக போகுது, எதுவுமே ஆக போறது கிடையாது. என்ன அல்லாஹ் துவா கிடைக்கும். முதல்ல யார் இறங்கி போய் பேசுறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், அல்லாஹ் முதல் உரிமை கொடுப்பான். உண்மையா 3 நாள் மேல பேசுறவன் காஃபிரு, தெரியுமா இல்லையா, உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. 3 நாள் மேல பேசுறவன் அவன் காஃபிரு. அப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த நாள் அல்லாஹ் கொடுத்த விஷயம் என்னன்னா, முதல்ல உறவை பேணி வரணும். உறவை பேணி வாழ்ந்தா மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணுவான், அல்லாஹ் ஒரு ரஹமத்தை அல்லாஹ் கண்டிப்பா கொடுப்பான். இதுல மொத்தம் 3 விஷயம் இருக்கும். ஈதுல் பின்னால சகோதரத்துவம் 1, தான தர்மம் 2, அப்புறம் மார்க்கத்துடைய விஷயங்கள் என்ன பண்ணும், கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இந்த நாள்ல மட்டும் மார்க் என்ன சொல்லுது, பிஸ்கெட் சாப்பாடு கொடுக்க முடியாதா, ஒரு சாப்பாடு கொடுக்க முடியாதா, நம்மளால கண்டிப்பா முடியும். அன்பா பேச முடியாதா, இப்ப யாருமே தெரியல எனக்குலாம், இப்ப யாருக்கும் தெரியாது. சில பேர்லாம் நம்ம 2 வந்து சலாம் சொல்றாங்க இல்லையா, இது அன்பு. பிரதி பதில் சலாம் வலைக்கும் சலாம் சொல்றோமா, இது ஒரு அன்பு. இப்ப நான் சொல்ல வச்சுக்கோங்கள, என் மேல என்ன இருக்கும், அவங்களுக்கு கடுகடுப்பான ஒரு எண்ணம் இருக்கும். கண்டிப்பா அது கூட இமாமனை கூட மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தேடி வரும்பொழுது நம்ம கரெக்டா பதில் சலாம் சொன்னா மட்டும்தான் அந்த அன்பு என்ன ஆகும், பரஸ்பரமாகும். இல்லைன்னா அவர் மனஸ்தாபம் ஆயிடும். நம்ம என்ன பண்ணுவோம், பேச மாட்டாங்க. என்ன இமாமாவே சலாம் சொல்ல மாட்டாரு, அவர் போய் வாடா போடலாம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இருக்கும். ஏன்னா பின்னாடி பேசுற நிறைய பேர். ஆனா இங்க நம்ம சிறந்தவங்க எல்லாருமே, நம்ம யாருமே நாங்க குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா மற்றவங்க சொல்றேன் இது இருக்காங்கன்ற உலகத்துல இந்த மாதிரி இருக்காங்க. அப்ப அன்பு என்ன பண்ணணும், ஒருத்தவங்க வெளிப்படுத்தாங்கன்னா நம்ம அதை கரெக்டா உருவாகி நம்ம அதை என்ன பண்ணணும், அதிகமா அன்பு செலுத்தணும்.
நம்ம அதிகமா அன்பு செலுத்தும் போது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இன்னும் நம்ம அதிகமா அன்பு செலுத்த என்ன ஆகும், அல்லாஹ் இதுவா கண்டிப்பா கிடைக்கும். இதான் அன்பு அன்புன்னு சொல்றானேன்னு பாக்காதீங்க, இந்த நாளே அதுக்குதான். ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணு, ரோட்ல யாருமே தெரியல, முஸ்லீமா திருப்பி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவேன், வலைக்கும் உங்களுக்கு நன்மை. அது பதில் சொன்னா அவனுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவா, பார்த்து கொடுத்துருவான். அது வேற விஷயம். நம்ம எத்தி பேர் சொல்றோமா இல்லையா, முதல்ல போயிட்டு சலாம் அலைக்கும் சொல்றோமா இல்லையா, அது பெரிய துவா, அல்லாஹ்வுடைய துவா. அது யாருக்கு கூட பரவாயில்ல. அப்ப இந்த நம்ம என்ன பண்றோம், நம்ம சலாம முதல்ல என்ன பண்ண தெளிவுபடுத்தணும், யாரெல்லாம் பார்க்க கூடாது, இதோட அன்பு. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, துணைக்கு வரும்போது சாப்பாடு கொடுக்கணும், சாப்பாடு கூட துணைக்கு வரணும். இப்ப மகரிப்ல தக்பீர் சொல்றாங்களா இல்லையா, தெரிஞ்சன அதுல இருந்து நமக்கு என்ன ஆகும், தக்பீர், அதுல இருந்து ஈவன் ஃபித்ர் கொடுத்துடணும். எப்பன்னா துணைக்கு முன்னாடி முடிச்சிடணும். எப்ப மகரிப்ல இருந்து இந்த துணை 9 மணி இருக்குதா இல்ல, ஒரு 8 மணிக்குள்ள வச்சுக்கலாம் டைம், அதுக்குள்ள என்ன பண்ணணும், அப்ப ஈவன் ஃபித்ர் கொடுத்துடணும். ஆனா இப்ப காசு 90 ரூபான்றாங்க, 90 ரூபா அது கொடுக்கறது நம்ம குடும்பம் கொடுக்கிறோம். அதை தவிர்த்து நம்ம மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுவோம், அல்ல நம்மளை யார்ட்டு கையேந்த விட மாட்டான். நம்ம கையேந்துவோமா, நமக்கு என்ன பண்ணுவோம், ஒரு இதுவா இருக்கும். ஆனா நம்ம மிஸ்கின் கேட்கும் பொழுது அவன் உதாசீனப்படுத்தக்கூடாது. ஏன்னா அல்லாவுடைய படைப்பு, அது அல்லாவுடைய படைப்பு. அவன் கையேந்தும் பொழுது சில பேர் தேவை ஏந்துறாங்க, அது அல்லா பார்த்துப்பான். ஆனா அவன் உண்மை கையேந்து எனக்கு சாப்பாடு கொடுன்னு கேட்கும் பொழுது நம்மகிட்ட இருக்கும், வாய்ப்பு அல்ல காசு இல்லாம இல்ல, அல்ல நம்ம நல்லா தான் படிச்சு வச்சிருக்கான், காசுலாம் இருக்குதான் செய்யுது. என்ன ஒரு சாப்பாடு 60 ரூபா ஆகுமா, இல்ல வீட்டை நீ பூரி அல்ல வீட்டுல கால பெருந்தா நாளே அது 2 எடுத்து முடிஞ்சு போச்சு, அவ்வளவு. இது ஒரு சாப்பாடு, இது ஒரு அன்பு. அப்ப அல்லா என்ன சொல்றானா, முதல் ஏழைக்கு என்ன பண்ண, நீ அனுசரித்து வா, அப்பதான் அது தொழுது. அல்லா என்ன பண்ண, தொழில் ஏத்துக்கிறேன்னு அல்லா சொல்றான். அப்ப இப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், நம்ம கரெக்டா இருந்துக்கணும். அல்லாஹ் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, யாராவது பாவத்தை செஞ்சுட்டீங்க நோம்பு மாசத்துல, நம்ம ஈதுல் ஃபித்ர் இருக்கு தெரியுமா, இவ்வளவு செய்யலன்னு வச்சுக்கோங்க, 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், மிஸ்கின்களுக்கு 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஒருத்தர் கொடுத்தா முடிஞ்சே போயிடும் அந்த ஃபித்ரு. நீ கொடுக்காம போய் 10 பேர் கொடுக்கணும், 500 ரூபாய் செலவழிக்கணும். அதை வச்சு பின்னாடி பேசுவோம், 500 ரூபாய் போச்சு, பேசுவோமா இல்லையா, கண்டிப்பா பேசுவோம். அப்ப ஒரு ஆளு சாப்பாடு 60 ரூபாய் முடியாதுல, 10 பேர் என்ன பண்றோம், 500 ரூபாய் செலவு பண்ணிட்டு பின்னாடி வேற பேசுறோம். அப்ப இது அல்லாஹ்வுடைய பாவம் தான், நம்ம கண்டிப்பா இறங்கி தீரும். அப்ப நம்ம கரெக்டா இருந்துக்கணும். இது அல்லாஹ் சொல்ற. அடுத்து என்ன சொல்றான்னா, ஃபித்ர் அன்னைக்கு யார் சந்தோஷமா, அது சுன்னத்துன்றான். சந்தோஷமா இருக்குமா இல்லையா, அது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. மூஞ்சி எப்படி வைக்க கூடாது, எப்படி சொல்ல, ஒரு கடுவெடுப்பா இருக்கும் தெரியுமா, அது என்ன கோபமா இருக்கட்டும், மொத்தம் பேசும்பொழுது இப்ப வீட்டுல மனைவி திட்டி இருப்பாங்க, அப்படியே சிறு முடிஞ்சா துரு வருது, அப்படியே பெண்ணா தப்பீர் கட்டுறது, சலாம் சொல்லாம சலாம் அலைக்கும் என்ன பண்றது, யாரும் அவனே சலாம் சொல்லிப்பான், அப்படி சேர்த்து பார்த்துட்டு சொல்லிட்டு அவரே போயிடுவாரு. அப்ப இதுல என்ன ஆகுனா, இதுல எல்லாம் ஏத்துக்க மாட்டான். அது வீட்டுல என்ன சண்டையே இருக்கட்டும், மத்தவங்க என்ன பண்ண அன்பை கரெக்டா வெளிப்படுத்தினாதான் நமக்கு என்ன பண்ணுவோம், அன்பை அல்ல கரெக்டா கொடுப்போம். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, யகூதிகள்லாம் இருந்தாங்களா ரசூலுல்லாஹ் காலத்துல, யூதர்கள்லாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க அன்பை வெளிப்படுத்துறது. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, அவங்களும் பதுவா விடல ரசூலுல்லாஹ். இப்ப நம்ம சண்டை என்ன பண்ணுவோம், பைக்ல வந்து செத்துடுறா சொல்லுவோமா இல்லையா, சொல்லுவோம். ஆனா ரசூலுல்லாஹ் பண்ணல, ரசூலுல்லாஹ் அடிச்சானுங்க, என்னென்னமோ பண்ணாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, எதுவுமே பண்ணல, ஒரு துவா கூட கேட்கல, தவறான துவா அல்ல நேவடி கொடுடா அப்படின்னு தான் கேட்டாங்க. இதுதான் அன்பு, ஆமாவா இல்ல, இதுதான் அன்பு. ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே கபலா இருக்குமா இல்லையா, எல்லாம் முடிச்சிரு உடனே, அப்படி ரசூலுல்லாஹ் என்ன இருக்கும், ரசூலுல்லாஹ் கேட்ட துவா அல்லாஹ் போனோம், அல்லாஹ் உடனே கபூலாக்கி மொத்தமா கவுத்திடுவான். ஒரு கூட்டத்தை அப்படியே கவுத்துறான் அல்லாஹ் தெரியுமா, ஆதிசமல் கூட்டத்தை பூமியை தூக்கி அப்படியே திரட்டி போட்டான், அப்புறமா ஆயிட்டானுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் துவா பாருங்க, அப்ப கூட எதிரி கூட என்ன பண்ண, அன்பா துவா செஞ்சாங்க. நம்மளோட துவா பாருங்க, அப்படி கிடையாது, அன்பு கிடையாது. பொழுதுபோக்கா விட்டுட்டு போயிடுறோம், பேசுனா பேசு, இல்லைன்னா கிளம்பு, நீங்க யாரும் எனக்கு அப்படின்னு போயிடுறோம். கூட பேச சகோதரர் கூட அப்படிதான் இருக்கும், பார்த்தா அப்படி பாப்பான், அப்படியே முறைச்சிட்டு போவான், இது பழைய காலத்து எதிரி மாதிரி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். ரசூலுல்லாஹ் சொல்ற என்ன விஷயம், அன்பை என்ன பண்ணுங்க, பரப்பி வாழுங்க, சலாம் சொல்லுங்க. சலாம் சொல்லி பேச சொல்றது அவன் விஷயம். ஆனா நீங்க முதல்ல சலாம் சொல்லும் போது என்ன பண்ணுவான், அல்லாஹ் அவங்களுக்கு கண்டிப்பா துவா கொடுப்பா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்ப நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒன்றை மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். யாராவது கேட்கட்டும், ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்பாங்க சாப்பாடு, ஒருத்தர் கேட்டா கொடுத்துருவாங்க, திருப்பி கேட்பாங்க, திருப்பி கொடுப்பாங்க. அதே நம்ம 7 வாட்டி நம்ம கொடுத்துட்டே இருப்பாங்களாம். நம்ம ஒரு வாட்டி கூட பண்ணாதான் இப்பதான் வந்த நீ அப்படின்னு கேட்போமா இல்லையா, கண்டிப்பா கேட்போம். ஆனா இதை ரசூலுல்லாஹ் இது கூட ரசூலுல்லாஹ் தடுக்கல, கொடுங்கன்னாங்க. 1 ரூபா இருந்தா பரவாயில்ல, 2 ரூபா கூட இருந்தா பரவாயில்ல, நீங்க கொடுங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க துவா செய்வாங்க. பாத்தீங்களா, சில பேர் துவா செஞ்சு போவாங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் சொல்லிட்டு போவாங்க. எதனாலன்னா அது ஒரு அன்பு. அப்ப யாசமியுடைய நபர்ல நம்ம துவா கிடைக்கும் பொழுது, நம்ம அந்த காசு கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுவோம், அல்லாஹ் 2 துவா நம்ம என்ன அன்பை வெளிப்படுத்துறோம். அடுத்து எல்லாமே கணவன் மனைவியா இருக்கீங்க, நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ரசூலுல்லாஹ் எப்படி என்ன பண்ணுவாங்க, ஆயிஷா அம்மா கிட்ட நான் விரும்புறேன்னு சொல்லுவாங்களாம்.
நீ யாரும் சொல்லிருக்கீங்களா உன் மனைவி கிட்ட? சொல்லியிருப்பீங்களா? நான் அவன் விரும்புற மனைவின்னு சொல்லியிருக்கீங்களா யாராவது? யாரும் சொல்லிருக்கீங்களா? நானும் கேளு, நானும் நினைச்சு பாக்குறேன். சொல்லிருக்க மாட்டீங்களா? காலைல எந்திரிப்பீங்க, டீயை போட்டியா, அவ்வளவுதான். வேலைக்கு போறது, நைட்டு வந்து சாப்பிட, அவ்வளவுதான். இது வேற விஷயம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வோட சுன்னத் இது. அண்ணா ஹுப்புக்க, நான் என்ன அர்த்தம்? அண்ணா நான் ஹுப்புக்க, நான் அவனை விரும்புறேன் ஆயிஷா அப்படின்னு வாங்கலாம். ஆனா நம்ம இப்ப சொல்ல மாட்டோம், ஐ லவ்ன்றோம். இல்ல இப்ப காலம் மாறி போச்சா இல்ல? ரசூலுல்லாஹ் கத்த ஆனா ஹுப்புக்கன்னு சொல்லுவோம். இது ஒரு நகைச்சுவையான விஷயம், சும்மா சொல்றேன். இது ஒரு அன்புன்றது. ரசூலுல்லாஹ் சொல்லாமா, யார்கிட்டயும் பேசுறோம், தம்பியை பார்த்து என்ன பண்றோம், பேசுறோம். அது உங்க மனைவியை பார்த்து நீங்க நான் விரும்புறேன் ஆயிஷா, நான் விரும்புறேன் ஃபாத்திமா அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணுவாங்க? ரசூலுல்லாஹ்வோட துஆ கிடைக்கும். கடமையோட சாதனை நினைச்சிட்டு இருக்கீங்க, அது பெரிய ஒரு ரிஸ்க். நான் சொல்லியிருக்கேன் தராவி பையன்ல. மனைவி யாரு சார்? அது அல்ல ஒரு ரிஸ்க்னு அர்த்தம். நம்ம ரிஸ்க் வேஸ்ட் பண்ணலாமா? அவன் கேட்க மாட்டாங்க, என்கிட்ட சொல்லுங்க கேட்க மாட்டாங்க. நம்மளே பணிவா போய் நம்மளே எதிர்த்து போய் கேட்கும் போது என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. இப்ப நீங்க சொல்லி பாருங்க, பைத்தியன்றுவாங்க. என்ன எதனால நீங்க சொல்றதே கிடைக்கும், டேரக்டா போய் ஐ லவ் யூ என்ன ஆகும்? துணிதான் போனா மனுஷன், இப்ப என்ன ஐ லவ் யூன்றாரு அப்படின்னுவாங்க. அப்ப நமக்கு என்ன விளங்குதுன்னா, நம்ம எப்பயுமே சரி, நான் என்ன பண்றேன், விரும்புற நீங்க நேசிக்க என்ன பண்ணுவாங்கன்னா, மனைவி நமக்கு துவா செய்வாங்க, அல்ல உடனே கப்பலாகி கொடுப்பான். அப்ப இந்த நாளுன்றது என்னன்னா, ஒரு முக்கியமான விஷயம், ஒரு மிஸ்கின் சாப்பாடு கொடுக்க என்னது, அன்பு வெளிப்படுத்துங்க. யாரா இருந்தாலும் பரவாயில்ல. அப்ப நமக்கு விளங்க அல்லாஹ் சொல்லுற விஷயம் கரெக்டா இருந்துக்கோங்க. நம்ம அல்லாஹ் நம்ம இந்து கப்பலாகி கொடுப்பான். நம்ம தொழுவத்துறை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முக்கியமான விஷயம், சில பேர் கண்டிப்பா துவா செய்யுங்க. உமர் பாய், நான் பேரை சொல்லிடுறேன். ஒரு